வணக்கம், நமஸ்தே. Today we are going to discuss about food production department. ஆமாங்க, எல்லாருக்குமே ஷெஃப் தாமு, ஷெஃப் வெங்கட்லாம் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கனால தான் அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கேட்டரிங் படிக்கணும்னாவே கிச்சன் தான் வேணும்னு இது பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அது உள்ள என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கிச்சன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சார் இன்னைக்கு. ஓகே, ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் எப்படி டாக்டர் இம்பார்ட்டனோ அதேமாரி இவங்க ஃபுட் டாக்டர்னு சொல்லுவோம். ஸோ டாக்டர் எப்படி ஒயிட் கோட் போட்டிருக்காரோ அதுமாரி ஷெஃபும் ஒயிட் கோட் தான் போட்டிருப்பார். ஸோ நம்ம எப்போ சாப்பாடு வேணான்னா ஒதுக்குறோமோ அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியே அழியும். திஸ் இஸ் மை பெர்செப்ஷனுங்க. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் அ வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போல்லாம் ஃபியூஷன் குவிசின் நார்மல், அதாவது பாரம்பரியத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூழு, கெப்பங்களி இதெல்லாம் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசியிலே ஒரு 1000 வெரைட்டி அரிசி இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி பச்சரிசி, புழுங்கரிசி தான். பட் ஆனால் 1000 வெரைட்டி ரைஸ் இருக்கு. ராஜாக்கள்லாம் வாழ்ந்து அவங்க சாப்பிட்டது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தோசையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வெரைட்டி தோசை இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு ஸோ இட்ஸ் கிச்சன் இஸ் a vast department. So I'm not going in detail for the menu and all. Just what all there in the kitchen operation in the hotel industry we are going to discuss. Okay, kitchen departmentல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோர் இருக்கணும், பர்ச்சேஸ் இருக்கணும். ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டோர் ரூம் இருக்கணுங்க. ஷெஃப் கேபின் இருக்கணுங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்க்குன்னு தனியாக ஒரு கேபின் இருக்கும். ஓகே, அங்கேருந்து ஒரு என்டையர் கிச்சனை ஓவர்லுக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ஷெஃப் கிச்சனில் என்ன இருக்குன்னா என்னென்ன கிச்சன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், சவுத் இந்தியன், Chinese, continental kitchen. Then you will have a pantry. You will have a guard master, and guard master என்றது salad எல்லாம் prepare பண்றது தான். So in my future video I'll discuss about about the salads, all types of salads and all I'll discuss about you. ஓகேங்களா? தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட் வாஷ் இருக்கும், டிஷ் வாஷ் இருக்கும், கிரைண்டர் ரூம் தனியாக இருக்கும். ஓகேங்களா? கிரைண்டர் ரூம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ரூம் மஸ்ட். ஏன்னா இட்லி தோசை இல்லைன்னா யாராலையும் இருக்க முடியாது. அதனால கிரைண்டர் ரூம் தனியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பீலர் ரூமு, ஆனியன் இது பண்ணுறது. இப்போ எல்லாமே மெக்கானிசம் இஸ் மோர் ராதர் தென் த மேனுவல் யூசேஜுங்க. தென் ஃபாலோட் பை புச்சரின்னு இருக்குங்க. புச்சரின்னா என்னென்னா மீட்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக வாங்குவோம். இப்போ ஹோல் சிக்கன் வாங்கி அதில் லெக் தனியாக, பிரெஸ்ட் தனியாக, போன்லெஸ் தனியாலாம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது கட் பண்ணுறதுக்குன்னு புச்சரின்னு சொல்லி ஒரு ரூமே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் ரூம் இருக்கும், மைனஸில் இருக்கும் டீப் ஃப்ரீசர். தென் தாவிங் ரூம் இருக்கும், அது ப்ளஸ் டிகிரியில் இருக்கும். Then you will have a sink and cutting ஏரியாலாம் இருக்கும், அது butchery. Then you will have bakery and confectionery. Okay, bakeryன்றது oven இருக்கும் with the baked all items. Confectioneryன்றது AC ரூம்ங்க, அங்கே கேக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறது confectionery. Then you will have a then you will have a halwai kitchen. Halwaiன்றது sweet kitchenங்க. Basically sweets, all type of sweets, Indian sweets will be prepared in that kitchen. Bakeryலையும் ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க, இது இந்தியன் ஸ்வீட்ஸும் பண்ணுவாங்க தனியாக. அல்வா, ஆல் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் என்ன அல்வா கிச்சன். ஸோ என்டையர் கிச்சன் இட்ஸ் இன்ஸ்பிரேஷன். எல்லாருக்குமே கிச்சன் ஷெஃப் ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் வில்லிங்னஸில் இருக்காங்க. இட் இஸ் அ லாங் ஹவர் டியூட்டிங்க. யூ ஷுட் ஸ்ட்ரகிள் டு பிகம் அ பாப்புலர் ரேட்டிங். ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஒன்லி. ஓகே, ஆல் த இன்ட்ரெஸ்ட் விதின் யூ, definitely you will grow and succeed in this industry. Okay, thank you very much. Stay tuned with some other video. Until then, signing off, Ganesh.